நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா இல்லாமல் எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும், சித்தி அம்மா வந்துக்கிட்டோம், அதுக்கடுத்து எதனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி, இந்த சித்தி சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? நீ என் அம்மா மாதிரி தானே நினச்சிட்டு இருக்க. நானும் உங்களை எல்லாம் அம்மா ஸ்தானத்துலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். ஏன் அக்கா இல்லாட்டி இந்த கல்யாணத்தை நான் பொறுப்பாக நடத்த மாட்டேனா? அக்கா கோவிலில் வேண்டுதல் வச்சுருக்கா, வர்றதுக்குள்ளே கல்யாணம் நடந்துச்சுன்னா பரவாயில்ல, நடக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னா. நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அக்காவோட ஆசையே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் தான். உங்கள் அப்பாவோட ஆசை என்ன நீ மறந்துட்டியா? அப்புறம் ஏன் ரேவதி நீ யோசித்துக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இந்த சித்தி உனக்கு என்னது கெட்டதான் நினைப்பேன், நல்லது தானே நினைப்பேன். நல்லது காட்டி தான் சொல்கிறேன். ஒழுங்காக மகேஷ் வந்து தாலி கட்டுவா, நீ அதை ஒழுங்காக வாங்கிட்டு சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சித்தி, எனக்கு என்னமோ மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. ரேவதி, நான் சொல்கிறத கேட்பியா கேட்க மாட்டியா? அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க. அடுத்த சைடு கார்த்தி உங்களை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுடி சரி அவங்க ஒரு ஆட்டோவில் ஏறி மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு கார்த்தி அந்த நர்ஸு பொண்ணு வந்துட்டு மயக்கமாகி பின் சீட்டில் படுத்திருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்கள பார்த்த மணிக்கே வேமா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு சாமுனீஸ்வரி அவங்க போகிற ஆட்டோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க. உடனே வேமா போங்க ஆட்டோக்காரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேமா போங்க அப்படின்னு சொல்லி வாய முடியல. திடீர்னு ஆட்டோ வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. அதை பார்த்ததும் சாமுனீஸ்வரி அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு, ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அம்மா என்னன்னே தெரிலம்மா, திடீர்னு ஆட்டோ வந்துட்டு ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. சாமுடி சரிக்கு அங்கே டென்ஷன் ஏறுது. ஐயோ ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கே, நம்ம போகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, என் மகளோட வாழ்க்கையை பாலாயிடுமே, கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்ல. கார்த்தி வந்துட்டு அங்கிட்டு வேமா வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மண்டபத்தில் சித்தி இங்கே என்னதான் நடக்குது, அம்மா இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூத்த அக்கா ரோஹிணி இருக்காங்களா, அவங்களும் கேட்குறாங்க. ரோஹிணி, இப்போ தான் நான் அவளுக்கு இவ்வளோ தூரம் சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிருக்கேன், நீ ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து விட்டுறாத, நீ கொஞ்சம் அமைதியாயிரு. நான் தான் சொன்னேன்ல, அக்கா இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல நான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஐயோ இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சிங்க எல்லாம் பயத்திலே இருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் சித்தி பேசுகிறாங்களே, நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே சித்தியை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாட்டி மயில் எல்லாம் என்ன இது இவ்வளோ தூரம் ஆகியும் கார்த்தியை காணுமே, என்னதான் அங்கே பண்ணுறேன்னு தெரியல, இந்நேரத்துக்கு அவங்க நர்ஸை கூப்பிட்டு இங்கே வந்திருக்கணுமே, கொஞ்சம் லேட்டானா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அந்த காலர் சட்டை போட்டவனை ரேவதி கூட உட்காந்து பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த கேடு கட்டவனெல்லாம் விடவே கூடாது. யோச்சே அத்தை வேற இந்த நேரத்தில் இல்லை, என்னதான் நடந்துட்டு இருக்கு இங்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்ல. அதே சமயத்தில் ராஜேஸ்வரி அவங்களும் நினைக்கிறாங்க, இங்கே ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரி அப்படி சொல்லிக்காம போகிற ஆளெல்லாம் கிடையாது. அவங்க தங்கச்சி என்னன்னா கல்யாணத்தை வேமா நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே குறியா இருக்காங்களே, கண்டிப்பாக இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் மகேஷ் வந்துட்டு தாலியை எடுத்து கும்பிட்டுட்டு ஐயர் மந்திரம் சொல்லி முடிக்க, என்ன மகேஷ் பார்த்துட்டு இருக்க, ரேவதி கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு ஆர்டர் போடுறாங்க சந்திரா. உடனே வந்துட்டு தாலியை கெட்டு போக அவங்க தங்கச்சிகள்லாம் அழுகுறாங்க. ஏன்னா அம்மா வேற இல்லை, இவங்க என்னன்னா இப்படி அவசரப்படுத்துறாங்கல்ல. எங்கிட்ட பாட்டி மயிலுக்குள்ள கண்ணே விரிஞ்சிருதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதானா எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி கழுத்தில் தாலி கட்டி முடிச்சு போடும்போது திடீர்னு ரேவதியை வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரேவதி என்னாச்சு உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்றாங்க. நீங்க என்னதான் எனக்கு சமாதானம் சொல்லி நான் உங்ககிட்ட சரின்னு சொன்னாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அம்மா இல்லாமல் எனக்கு கல்யாணமா, என் கல்யாணத்தை பார்க்கணும், நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா இல்லாமல் என்னால் எப்படி தாலி கட்டிக்க முடியும், அம்மா வந்துட்டுமே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆக மொத்தத்தில் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி நீ கிடையாதுன்னு மகேஷ் நிலைமை நினச்சிப்பாரு, பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீயா முடிவெடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்களை காமிக்கிறாங்க. ஆட்டோ விட்டுட்டு வேர்த்தெல்லாம் ஒழுகுது, இறங்கியே குடுகுடுன்னு மண்டபத்துக்கு வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு காரை எங்கேயோ போய் சடனாக வந்துட்டு நிப்பாட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு ரேவதி, சித்தி ப்ளீஸ் இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கேளுங்க, அம்மா இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னு சொல்ல. ஐயோ என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.